நான் இப்போ வண்டலூர் ஜூக்கு போனேன். போகும்போது அங்கே ஒரு சிங்கம் படுத்திருந்தது. என்னடானா அதுக்கு தண்ணி குடிக்கல 3 நாளாக, ரொம்ப கடுப்பாக இருக்குன்னு. சரின்ட்டு கிட்ட போய் என்ன செஞ்சோம், ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஒரு கல் எடுத்து அடிச்சுட்டான் அது மேலே. அப்படியே அதெல்லாம் பண்ண அது எழுந்து சும்மா வாயை தான் திறந்தது. அதோட சத்தம் இவர் வாய் திறந்தாலும் அதே சத்தம். எதையுமே ரசிக்கணுங்க. அவனுக்கு இருக்குதே நம்மளுக்கு இல்லையேன்னா அது பொறாமையாயிடும். அந்த அவருக்கு இருக்குதே அதை பார்த்து ரசிக்கணும். எப்பவுமே டப்பிங் பேசும்போது லிப்பு தான் மூமெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒன்று பேசணுன்னா அங்கே ஒன்று போச்சுன்னா நான் சீனில் போயின்னு இருக்கும். எவன்டா பண்ணான்ட்டு திட்டுவானுங்க தேட்டரில் பார்த்து. ஸோ சிங்கத்துக்கு ஈஸியாக பேசிடலாம். ஏன்னா சிங்கத்தோட லிப்பு இவ்வளோ பெருசு, குரங்கோடது ஷார்ப்பாக இருக்கும். அதனால அது உள்ள போய் பார்த்து எதுங்க சார் நீங்க சரியா பார்க்கல சார். சிங்கத்துக்கு இவ்வளோ பெரிய வாய்ஸ், குரங்க கூட அந்த டீம் ஒன்று 3 உண்டு தான் இருக்கு. இது 3 உண்டு தான் இருக்கு. அது இன்னும் கஷ்டம். அது வாய், உனக்காவது வாய் தெரியுது, எனக்கு வாயே தெரியல. உன் வாய் அந்த பறவை தான் சார், எதுவுமே இல்லை. அந்த பறவை ஒன்று வந்து அது ரொம்ப ரோபோதான். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. என்ன போட்டாலும் உக்காந்துக்கும். இதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சி அது இந்த விவேக் வேணான்ட்டு என்ன போட்டாலும் உட்காந்துருவோம் இது என்ன. அப்புறம் இங்கேருந்து டிஸ்னிக்கா இல்லையா, இங்கேருந்து டிஸ்னிக்கு ஃபோன் பண்ணுவார். அவங்க ஒன்று யோசிச்சுட்டு நோ நோ திஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அவர் லைஃப், இது சேஞ்ச் உடனே அங்கேருந்து திருப்பி வந்து அப்புறமா நாங்கள் ஒரு தமிழில் கண்டுபிடிச்சி டவுட் வந்தால் இவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழில் இதை சொல்லாமண்ணே, இவரும் ஓகேன்னு அப்புறம் தான் பேசுனது. நான் வீடு வாங்கணும்னு 10 வருஷமாக சுற்றிக்கிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. இந்த சிங்கப்புலிக்கு எங்கே வீடு வேணும்னா வேம்புலி அம்மன் கோயில் பக்கத்தில் தான் கிடச்சிச்சு. அப்போ அங்கே சொன்னாங்க வேம்புலி அம்மன் கோயில் பக்கத்தில் தான் சிங்கப்புலி வீடு இருக்குன்னு வீடு வாங்கினேலான்னு கேட்டாங்க. அது மாதிரி இந்த லைன் கிங்கு இது ஒரு கிஃப்ட்டு தான். இந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறது அது மிகப்பெரிய கிஃப்ட்டு. சின்ன வயசு இருக்கும்போது குழந்தைகளோட நிறைய படம் பார்ப்போம். குழந்தைகளுக்கான படம் நிறைய வரும், விலங்குகள் படம் வரும். இப்போனா நிறைய ஹீரோ படங்கள் வந்து யூஸ் சர்டிஃபிகேட்டே வரமாட்டுது. பர்டிகுலர் உங்கள் படங்கள்லாம் எப்படி எங்களுக்கே தெரியும். எப்போ நீங்கள் இந்த பெரிய பெரிய ஹீரோலாம் அந்த குழந்தைகளோட ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்க படங்கள்லாம் எப்படிலாம் எப்படி பண்ணுவீங்க? அதான் சார் லைன் கிங் குழந்தைங்களுக்குனே பண்ண படம் தான். சூர்யா சாராக இருக்கட்டும், கார்த்திக் சாராக இருக்கட்டும், வந்து என்கிட்ட 10 நிமிஷம் நாங்கள் உட்காந்து பேசினோம். இல்லை எக்ஸ்ட்ரானரியாக பேசிட்டேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டினாங்க, நிறைய பேர் மெசேஜ் வந்துச்சு. ஸோ இது வந்து இதை நான் விடக்கூடாது. நான் ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும், என் குரல் நல்லா இருக்கிற வரைக்கும், இந்த டீமோன இது ஒரு கேரக்டர் டிஸ்னியில் பண்ணாங்கன்னா அது மேக்ஸிமம் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். மற்ற கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாரு. உப்பு இல்லாமல் ஹலோ, ஒரே ஒரு கேள்வி சார். மனிதர்களுக்கு பேசுகிறதுக்கும் விலங்குகள் பேசுகிறதுக்கும் உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? ஒரு நாள் ஆச்சு எனக்கு இந்த லைனுக்கு பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அதுவும் அந்த சிங்கம் வந்து இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தது, அதிகம் தமிழில் பேசுகிறோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அப்புறம் அர்ஜுன் கிட்ட பேசும்போது எனக்கும் அப்படி தான் இருந்தோன்னு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டேன்னு நினச்சேன். இது வந்து ஹாலிவுட் நிறுவனம், பெரிய பெரிய பட்ஜெட் உள்ள கம்பெனி, சேலரிலாம் டாலரில் தருவாங்க. டிஸ்னி இதுக்கு எப்படி இருந்தது சேலரி? இதெல்லாம் சேலரி தான். திரும்ப கேளுங்க, இல்லை சும்மா கேளுங்க. நான் என்ன பேசுறதோ அதுக்கான ஊதியத்தை கொடுத்தாங்க. ஊழியத்துக்கு ஏற்ற ஊதியம் கொடுத்தாங்க. அதுதான் எவ்வளோ டாலர் எவ்வளோ யூரோன்னு கேட்குறாங்க. இல்லை டாலர்லாம் நம்ம ஊர் காசு தான். சொன்னா போதும். இல்லை அதான் அவரே இது போட்டு டார்ச்சர். கன்னடா, மலையாளம், ஹிந்தின்னு ஒரு 500 படத்துக்கு மேலே நடிச்சிருப்பீங்க. நிறைய நடிகர்களோட வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகரோட வாய்ஸ் யார் வாய்ஸ்? என்ன காரணம்? நன்றி. நான் ஏற்குறைய ஒரு 600 படங்கள் தாண்டியாச்சு. டப்பிங் ஆர்டிஸ்டாகவே நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். நமக்கு தமிழ்லன்னா சிவாஜி சாரை விட வேறு யாருடைய குரல் பிடிக்க முடியும்? அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஸோ எனக்கு அமிதாப் பச்சன் சார் அவருடைய வாய்ஸ் பிடிக்கும், ஓம் பூரி பிடிக்கும், நசீருதீன் ஷா பிடிக்கும்.
பாலையா அண்ணன் பிடிக்கும், ராதா அண்ணனை பிடிக்கும். ஸோ அது பட்டியல் நீண்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா எப்போவாவது அவங்கள மீட் பண்ண முடியும்னா அது வந்து மேட்சே ஆகாது. வி ஹேட் கிரேட் லெஜெண்ட்ஸ். ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா சிவாஜி ஐயாவுடைய குரல் தான் எங்களுக்கு வந்து ஆதர்சமான குரல். நச்சா சார், நீங்கள் 2Dயில் வந்து ஒர்க் பண்ணுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த கேரக்டர்லாம் வந்து பசங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஏன்னா வந்து அப்போ வந்து டிஸ்னியில் வந்து அந்த மிக்கி மவுஸ் வச்சு டோட்டலாகவே டிவி சீரியல் மாதிரி பண்ணாங்க. இப்போ வந்து படமாக போடுறாங்க. இப்போ எப்படி எவ்வளோ சார் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும்? இல்லை, அசோக் செல்வன் தான் சொன்னார், எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்குன்னு. நீங்கள் 100 வயசாகட்டும் 120 வயசாகட்டும் உள்ள ஒரு குழந்தை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இது குழந்தைகள் படம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் ஆகட்டும், இந்த மாதிரி அனிமேட்டட் ஃபில்மாக இருக்கட்டும், நிறைய பெரியவங்க தான் நிறைய பார்க்குறாங்க, கூட குழந்தைங்க போகுது. ஆக குழந்தைங்களுக்கு இந்த இந்த காலத்து குழந்தைங்களுக்கு எங்களை விட நல்லாவே புரியும். ஸோ அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஒரு புது அனுபவத்தை தரும். ஏன்னா இன்னைக்கு எங்களை விட நிறைய டெக்னாலஜிக்கலாக அவங்களுக்கு இதுவாக இருக்குது, ஏன்னா ஒரு அறிமுகம் இருக்குது. ஸோ நிச்சயமாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க வந்து கவுண்டர் போட்டுக்கினாங்க ஸ்டேஜிலே. சிங்கப்பள்ளி சாரும் சரி அவங்களும் சரி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியே போகுது. என்னென்னா இப்போ வந்து அவங்க படத்தில் இருக்கும்போது அந்த 2 கேரக்டரு ரோபோ சங்கரும் சரி அவங்களும் சிங்கப்பள்ளி அண்ணனும் சரி கிண்டல் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து டப்பிங் கொடுத்துனே இருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இவங்களுக்கு வந்து கேரக்டரே மாற மாட்டேங்குது சார் கேட்குறேன். ஆமாம் சார். இல்லை என்னென்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களா குழந்தைங்களா சொன்னீங்களா சார்? ஓ சாரி நான் சாருக்கான கேள்வி சொல்லுங்க. சாரி இல்லை சார், குழந்தைங்களா பிடிக்கும்னு சொன்னீங்க. இங்கே 2 பேரும் குழந்தைங்களாவும் மாதிரியே கிண்டல் பண்ணிங்க, நாங்கள் கவுண்டர் போட்டுக்கினாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இவங்க 2 பேருமா? அதான் சொன்னேனே, குழந்தைங்களா தான் இருக்கும் எப்போவுமே. 90 வயசானாலும் ஒரு குழந்தைங்களா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உட்காந்து அசை போடும்போது குழந்தைங்க நினைவுக்கு தான் வரும். ஐயோ அப்போ நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சுன்னு. வளர வளரத்தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷனு டென்ஷனு எல்லாம். ஸோ அந்த குழந்தைத்தனம் இருக்கும். நீங்கள் பொதுவாக சொல்லுவாங்க வயசு ஆக 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 நீங்கள் 60 வயசுக்கு மேலே போனீங்கன்னா 70 வயசு ஆகும்போது திரும்பியும் குழந்தையாக தான், குழந்தைக்கான அணுகுமுறை தான் மனசில் வரும். ஸோ அது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இதுதான். 2 குழந்தைங்களும் வந்து மேடையில் வந்து சண்டை போட்டுக்கிட்டது, சண்டை இல்லை விவாதம் பண்ணிக்கிட்டது. தம்பிங்களை கேளுங்கப்பா. முன்னாடியே பேர் வச்சுட்டீங்களா எப்படி? சூப்பர் தலைவா. நம்ம இது குலதெய்வம் பேர். ஸோ நான் வீடு வாங்கணும்னு 10 வருஷமாக சுற்றிக்கிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. இந்த சிங்கப்புலிக்கு எங்கே வீடு வாங்கினா வேம்புலியம்மன் கோயில் பக்கத்தில் தான் கிடச்சிச்சு. அப்போ அங்கே சொன்னாங்க வேம்புலியம்மன் கோயில் பக்கத்தில் தான் சிங்கப்புலி வீடு இருக்குன்னு வீடு வாங்கினேலான்னு கேட்டாங்க. அது மாதிரி இந்த லைன் கிங்கு இது ஒரு கிஃப்ட்டு தான். இந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறது அது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. அந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறோம். ஸோ லைனை பாராட்ட போன ப்ரெஸ்ஸில் 2019 நான் சொன்னேன், என்னை பாராட்ட இத்தனை பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு தான் சொன்னேன். பட்டு இது ஒரு கிஃப்ட்டு, இது எனக்கு தெரியல, அதான் ஒரு ஃபார்ம் ஆகி வந்துருச்சு, அவ்வளோதான். சார் இப்போது சிங்கத்துக்கு பேசுகிற மாதிரி பேசியிருந்தீங்க நீங்கள். பட் அந்த வாய்ஸ் நீங்கள் வழக்கமாக டப்பிங் பேசும்போது இருந்த நேச்சுரலிட்டி இருந்ததா, இல்லை இந்த சிங்கத்துக்காக நீங்கள் ரொம்ப ஸ்டாப் பண்ணி நிறுத்தி நிதானமாக அப்படிலாம் பேசுகிற மாதிரி தெரிஞ்சது? என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் அதில் பார்த்தீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நாசர் சார் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா சிங்கத்துக்கும் ஒரு படத்தில் லிப் மூமெண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ நிறைய இமோஷன்ஸ் இருக்கிற கேரக்டர் எல்லா கேரக்டர்ஸும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக படத்தில் டப் பண்ணுற மாதிரி இல்லாமல் இதில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி ஃபுல் படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புறேன். அர்ஜுன் சார், நாங்களாம் சின்ன வயசு இருக்கும்போது குழந்தைகளோட நிறைய படம் பார்ப்போம். குழந்தைகளுக்கான படம் நிறைய வரும், விலங்குகள் படம் வரும்.
இப்போனா நிறைய ஹீரோ படங்கள் வந்து யூ சர்டிஃபிகேட்டே வரமாட்டேங்குது. பர்டிகுலர் உங்கள் படங்கள்லாம் எப்படி எங்களுக்கே தெரியும். எப்போ நீங்கள் இந்த பெரிய பெரிய ஹீரோலாம் அந்த குழந்தைகளோட ஃபேமிலியோட சேர்ந்து இருக்க படங்கள்லாம் எப்படிலாம் எப்படி பண்ணுவீங்க? அதான் சார் லைன் கிங் குழந்தைங்களுக்குனே பண்ண படம் இதுதான். இல்லை இருக்கு சார், லைனப்பில் இருக்கு, வரும் வரும். அர்ஜுன் சார், இங்கே உங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே இந்த வாய்ஸ்னால தான் வந்து மேக்ஸிமம் நெகட்டிவ் ரோல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். பட் இந்த வாய்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுக்கே ராஜாவாக உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு எப்படி நினைக்கிறீங்க? இல்லை சார், ஆக்சுவலி டிஸ்னிலேருந்து ஃபர்ஸ்ட் கால் வரும்போது அதான் சொல்லலை, சின்ன குழந்தைலேருந்து டிஸ்னி எல்லா குழந்தையோட சைல்ட்ஹுட் மெமரி. இன்ஃபேக்ட் டிஸ்னி கார்ட்டூன்ஸாக இருக்கட்டும், டாய்ஸாக இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கால் வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப நேச்சுரல் இருந்தது. சரி ஓகே, அண்ட் அதுவும் டைட்டில் ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லும்போது அப்போ எனக்கு தெரில இவ்வளோ பெரிய ஸ்டார் காசு இருக்குங்க. அண்ட் ஃபைனலி ஐ திங்க் வாய்ஸ் கொடுக்கும்போது டு லிசன் டு நாசர் சாரோட வாய்ஸாக இருக்கட்டும், சிங்கம்புலி சாரோட வாய்ஸாக இருக்கட்டும், விடிவி கணேஷ் சாரோட வாய்ஸ், அசோக் சாரோட வாய்ஸ், அண்ட் ரோபோ சங்கர் சாரோட வாய்ஸ், இவங்க வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது இட்ஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. நிறைய கற்றுக்க முடியுது. பட் டெஃபினெட்லி அன் ஆப்சல்யூட் ஆனர் சார் டு பி பார்ட் ஆஃப் டிஸ்னி. நீங்கள் சொல்கிற மாதிரி அதுவும் முஃபாஸோட வாய்ஸ்னு சொல்லும்போது முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணது. ஏன்னா அவங்க யூஎஸில் இருக்காங்க, சொல்லலாம்ல என்னோட அங்கிள் தான் முஃபாஸோட வாய்ஸ் தமிழ்ல, ஸோ அதுக்காக வாய்ஸ் பண்ணுது. பட் டெஃபினெட்லி ஒரு ஐ திங்க் ஒரு சைல்ட்ஹுட் மெமரியில் இப்போது யூனோ ஒரு சர்க்கிள் முடிஞ்சிருக்குன்னு அந்த ஃபீலிங் இருக்குது. ஸோ வெரி வெரி ஹாப்பி அபவுட் சார். இந்த படத்தில் 2019 பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கும் பூம்பாவுக்கும் அந்த காம்பினேஷன், உங்களுக்கும் ரோபோ சங்கருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அது நிறையா பேர் பாராட்டினாங்க. இந்த எங்கள் சூர்யா சாராக இருக்கட்டும், கார்த்திக் சாராக இருக்கட்டும், வந்து என்கிட்ட 10 நிமிஷம் நாங்கள் உட்காந்து பேசினோம். இல்லை எக்ஸ்ட்ரானரியாக பேசிட்டேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பாராட்டினாங்க. நிறைய பேர் மெசேஜ் வந்துச்சு. ஸோ இது வந்து இதை நான் விடக்கூடாது. நான் ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும், என் குரல் நல்லா இருக்கிற வரைக்கும், இந்த டீமோட இது ஒரு கேரக்டர் டிஸ்னியில் பண்ணாங்கன்னா அது மேக்ஸிமம் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். அவ்வளோதான். பட்டு இதில் என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபுல் படத்தில் டிஸ்னிலே பெரிய புரோட்டோக்கால் இருக்குது. இந்த படத்தில் ஃபுல் டைலாக்ல விவேக்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காருன்னே தெரியல. கிடையாது, முடியாது, நடக்காது, விளங்காது, சரியாக வராது, போகாது, அடைய முடியாது, கடவுள் பார்த்துக்கிடுவார், சனியனே, மூதேவி, எடுபட்ட வேலை, இப்படி எந்த வார்த்தையும் இருக்காது. எனர்ஜியாக இருக்கும். ஜெயிக்க போகிற வரப்போகுது, இருட்டாக இருக்குது ஆனால் விடிய போகுதுன்னு அர்த்தம், முயற்சி பண்ணு, உன்னால் முடியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைனில் இருக்கும். இதை வந்து ஒரு விலங்குகள் படம் தமிழில் டப் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த டிஸ்னியில் யாருக்கு கடவுளை பிடிக்கும், யாரை கடவுள் பிடிக்காது, கடவுள் இருக்குது இல்லை அது இதெல்லாம் இல்லாமல் ஒரு தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்கணும், யார் துரோகம் பண்ணுவா, துரோகம் பண்ணுறவனுக்கு என்ன நடக்கும், யார் ஃப்ரெண்ட்ஷிப்பு, யார் பகையாளி, யார் உயிரை கொடுக்குறவன், எவன் ஹெல்ப் பண்ணுறவன், எவன் பை, இப்படி நிறையா கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு மகாபாரதம்னா மகாபாரதம் கிடையாது, அதோட திணைக்கதைகள் சேர்ந்ததான் மகாபாரதம். இதில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று சொல்லும். ஸோ அதுதான் அந்த டிஸ்னி வந்து வேர்ல்டு வைடாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த ஒரு எனர்ஜியோடு இருக்கிற ஒரு படமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு முதல் இடத்துல ஒரு டைலாக் வரும், இட்ஸ் அ லுக் லைக் அ டெசர்ட், யூஆர் ஃபைட்டிங் ஃபார் திஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கிலீஷில். ஸோ நம்மளுக்கு எழுதினவங்க வந்து இந்த வறண்ட பாலைவனத்துக்காக இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படின்னு இருக்கும். அப்போ முதல் நாள் பேசி மறுநாள் பேசலாமான்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று இதை பேசலாமான்னு பேசணும். ஏண்டா இந்த தண்ணி இல்லாத காட்டுக்கடா இவ்வளோ மல்லு கட்டி சாகுறைய அப்படின்னோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்லாங்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை சவுத்தில் இருக்கவங்க நிறையா பேர் பார்த்தாங்க. எல்லா மக்களுமே நம்ம கூட இருக்கிற ஒரு அனிமல் பேசுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்ல, அது கிஃப்ட்டு. இது என்னை விட அழகாக இன்னும் ஒரு வித்தியாசமாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ இதுக்கு எனக்கு ஃபிட்டானதுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்களா, இந்த கேரக்டர் நான் விடாமல் வச்சுக்கிட்டா தான் எனக்கு நான் கற்றுக்கிட்ட சினிமாவில் அது எனக்குன்னு வேணும்ல. எனக்கு இந்த கேரக்டர் அவன் பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஒரு தடத்தை பதிக்காமல் போகக்கூடாது. இல்லைப்பா அந்தாலும் வேறு மாதிரி பேசுவான்ப்பா அப்படி 4 பேர் பேசினா போதும், பேசுகிறேன் பேசாமல் நினச்சாலே போதும். ஸோ நான் எப்படி விட்டு கொடுப்பேன் அதை. ஸோ அதை விட்டு கொடுக்காமல் இருக்கிறத நான் ஃபிட்டாக இருக்கணும், என் குரல் நல்லா இருக்கணும், அந்த அவங்க சொல்கிற தேதியில் நான் போகணும். இதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணணும்.
அதெல்லாம் இல்லைடா, நீ காசு கொடுத்தா எங்கேயும் போவேன்னு வீட்டு அடுத்த கணக்கு பேசுவாப்புல. இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஸோ எனக்கு பிரியமாக இருக்குது, க்ளோஸ்டாக இருக்குது டீமும். சார் அசோக் செல்வன் சார், மற்ற கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாரு. போயிடலாமா? ஹலோ, ஒரே ஒரு கேள்வி சார். உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படமா சார் டப்பிங்கில்? மனிதர்களுக்கு பேசுகிறதுக்கும் விலங்குகள் பேசுகிறதுக்கும் உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? இதான் ஃபஸ்ட்டு படம் சார். ஒரு நாள் ஆச்சு எனக்கு இந்த லைனுக்கு பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அதுவும் அந்த சிங்கை வந்து இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தது, அதையும் தமிழில் பேசுகிறோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அப்புறம் அர்ஜுன் கிட்ட பேசும்போது எனக்கும் அப்படி தான் இருந்தோன்னு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டேன்னு நினச்சேன். பட் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சார். நான் பண்ணதுக்கு காரணமே அதுதான். இது இந்த மாதிரி பண்ணதில்லை, ஸோ ஒரு டைம் பண்ணி பார்க்கலாமேன்னு. பயங்கர லேர்னிங்காக இருந்தது. இனிஷியலாக கஷ்டமாக இருந்தாலும் போக போக ரொம்ப என்ஜாயபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு ஆனர், ஒரு டிஸ்னி ப்ராஜெக்டில் வந்து இருக்கிறது. எனக்கு இன்னொன்று வந்து டாக்காங்கிற கேரக்டர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது நிறைய ஒரு ஆர்க் ஒன்று இருந்தது. கெட்டவன் வந்து நல்லவனாய், நல்லவன் வந்து கெட்டவனாய் அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரிஜினல் லைன் கிங்கில் ஸ்கார் வந்து முழுசாகவே ஒரு ஈவலாக தான் இருப்பான். அவன் ஏன் ஈவல் ஆனாங்கிறது இதில் இருக்கும். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப சார், இது வந்து ஹாலிவுட் நிறுவனம், பெரிய பெரிய பட்ஜெட் உள்ள கம்பெனி, சேலரிலாம் டாலரில் தருவாங்க. டிஸ்னி இதுக்கு எப்படி இருந்தது சேலரி? இதெல்லாம் சேலரி தான். திரும்ப கேளுங்கண்ணே, இல்லை சும்மா கேளுங்க. நான் என்ன பேசுறதோ அதுக்கான ஊதியத்தை கொடுத்தாங்க. ஊழியத்துக்கு ஏற்ற ஊதியம் கொடுத்தாங்க. அதுதான் எவ்வளோ டாலர் எவ்வளோ யூரோன்னு கேட்குறாங்க. இல்லை டாலர்லாம் நம்ம ஊர் காசு தான். அது இன்கம் டாக்ஸ்க்கு சொன்னா போதும். அர்ஜுன் தாஸ் பிரதர், அதான் வந்து உங்களோட வாய்ஸுக்கு தான் வந்து பெரிய இன்வெஸ்ட் இருக்குது. அதான் வந்து நீங்கள் இப்போ வந்து வர இதில் வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஊமையாவோ இல்லை வந்து அந்த வாய்ஸே இல்லாமல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்குது சார். லயன் கிங்கை பற்றி கேளுங்க சார். அவரோட இல்லை அதான் அவரே இது போட்டு டார்ச்சர். அவர் வாய்ஸ் எப்படி இருக்குன்னாக்க, நான் இப்போ வண்டலூர் ஜூக்கு போனேன். போகும்போது அங்கே ஒரு சிங்கம் படுத்திருந்தது. என்னடானா அதுக்கு தண்ணி குடிக்கல 3 நாளாக, ரொம்ப கடுப்பாக இருக்குன்னு. சரின்ட்டு கிட்ட போய் என்ன செஞ்சோம், ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஒரு கல் எடுத்து அடிச்சுட்டான் அது மேலே. அப்படியே அதெல்லாம் பண்ண அது எழுந்து சும்மா வாயை தான் திறந்தது. அதோட சத்தம் இவர் வாய் திறந்தாலும் அதே சத்தம் வருது. பேசவே தேவையில்லை அவர். அதனால இந்த எனக்கு நேராக அந்த சிங்கத்தோட சவுண்டு தான் வருது ன்றாரு. அப்படியே அதுவும் அந்த அன்னைக்கு அப்படியே பண்ணிச்சு. ஃபோன் எடுத்துன்னு போல இந்த டேப் பண்ணி தம்பிக்கு அனுப்பிச்சிருக்கேன். உன் வாய்ஸ் அப்படியே இருக்கிறாங்க. சார் ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு நிமிஷம் சார். இப்போ நம்ம சென்னையிலேருந்து பல உலக படங்களுக்கு அனிமேஷன் கிராஃபிக்ஸ் நம்ம பண்ணி அனுப்புகிறோம். அது பெரிய பெருமைன்னு சொல்கிறோம். நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்மக்கிட்ட இயல்பாகவே நிறைய வனக்கதைகள் உண்டு. குறிஞ்சி, முல்லை, ஏகப்பட்ட வனக்கதைகள் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம வந்து லயன் கிங் எதுவாக இருந்தாலும் வர படங்களை டப் பண்ணி அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குமே. தமிழில் நம்ம வெரி ஓன் லயன் கிங்ஸ் கதைகள் எவ்வளவோ இருக்குது. அதை தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ் சினிமா அதை பற்றி யோசிக்கும்னாது உங்களுக்கு தோணுதா? இது தயாரிப்பாளர்களும் தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்க வேண்டிய கேள்வி சார். இன்னைக்கு ஈவினிங் அவங்க பொதுக்குழு இருக்கு. நடிகங்க நான் என்ன செய்வார்? இல்லை அவரும் தயாரிப்பாளர் சங்கம், நானும் சங்கம். பட் இவங்களாம் என்ன செய்வாங்க சார், நடிகர்கள் இங்கே கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கிடைக்காது. நீங்கள் நடிகர் சங்கத்துக்கு வாங்க. உண்மையில வந்து இந்த புராண கதைகள், இப்போ ஹாரி பாட்டர் வருது, அப்புறம் லார்ட் ஆஃப் ரிங்ஸ் வருது, இதெல்லாம் நம்ம தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த தொன்மையான புராணங்கள் கதைகள்லாம் நம்மக்கிட்ட தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜெகன்மோகினி பண்ணோம், அப்புறம் வந்து அந்த மாதிரி படங்கள்லாம், மாயா பஜார் பண்ணோம். இப்போது தெரியல, இப்போது வேற ஒரு இதுக்கு போயிட்டுருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஒரு சுழற்சி முடியும் போது திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்ம இப்போ தான் சரித்திர படங்களுக்கே திரும்பி இருக்கோம். அதையும் தாண்டி நம்ம திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு வரும்ன்ற நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது. வரும், கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கும். சந்தோஷப்படுறேன்.
எதையுமே ரசிக்கணுங்க. அவனுக்கு இருக்குதே நம்மளுக்கு இல்லையேன்னா அது பொறாமையாயிடும். அந்த அவருக்கு இருக்குதே அதை பார்த்து ரசிக்கணும். இப்போ சார் ஆமாம் சார், எப்போவுமே டப்பிங் பேசும்போது லிப்பு தான் மூமெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒன்று பேசணுன்னா அங்கே ஒன்று போச்சுன்னா நான் சிங்கில் போயின்னு இருக்கும். எவன்டா பண்ணான்ட்டு திட்டுவானுங்க தேட்டரில் பார்த்து. ஸோ சிங்கத்துக்கு ஈஸியாக பேசிடலாம். ஏன்னா சிங்கத்தோட லிப்பு இவ்வளோ பெருசு, குரங்கோடது ஷார்ப்பாக இருக்கும். அதனால அது உள்ளே போய் பார்த்து எதுங்க சார் நீங்க சரியா பார்க்கல சார். சிங்கத்துக்கு இவ்வளோ பெரிய வாய்ஸ், குரங்க கூட அந்த டீம் ஒன்று 3 உண்டு தான் இருக்கும். இது 3 உண்டு தான் இருக்கும். அது இன்னும் கஷ்டம். அது வாய், உனக்காவது வாய் தெரியுது, எனக்கு வாயே தெரியல. உன் வாய் சார் அந்த பறவை தான் சார், ஒரே எதுவுமே இல்லை. அந்த பறவை ஒன்று வந்து அது ரொம்ப ரோபோ தான். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. என்ன போட்டாலும் உக்காந்துக்கும். இதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சி அது இந்த விவேக் வேணான்பாரு. என்ன போட்டாலும் உட்காந்துருவான் இதுன்னு. அப்புறம் இங்கேருந்து டிஸ்னிக்கோ இல்லையா, இங்கேருந்து டிஸ்னிக்கு ஃபோன் பண்ணுவார். அவங்க ஒன்று யோசிச்சுட்டு நோ நோ திஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அவர் லைஃப், இது சேஞ்ச் உடனே அங்கேருந்து திருப்பி வந்து அப்புறமா நாங்கள் ஒரு தமிழில் கண்டுபிடிச்சி டவுட் வந்தால் இவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழில் இதை சொல்லாமண்ணேன், இவரும் ஓகேன்னு அப்புறம் தான் பேசுனேன்.